வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான வெண்பூசணி மோர் குழம்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 துண்டு தேங்காய், அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா, சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இதையெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்ததை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நான் வெண்பூசணியை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டி தயிர் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் நான், அதையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா சிம்மில் வச்சுருங்க. இது லைட்டாக கொதி வர்ற டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட மறந்துடாதீங்க, அதுதான் இதுக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நான் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ரொம்பவுமே சூப்பரான மோர் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.